ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சூஸ் கிச்சன். ஏங்க சோளா பூரியும் சன்னா மசாலாவும் சாப்பிட்ணுன்னா ஹோட்டலுக்கு தான் போகணுமா? வாங்க வீட்டிலே பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதே சைஸில் 3 தக்காளி எடுத்து அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடருங்க. இது காரம் இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும். நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு 100 கிராம் ஒயிட் சன்னாவை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். வெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொரியிற மாதிரி கருக விட வேண்டாம். நல்லா பொரிஞ்சதையும் நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்தடுத்து டக்குன்னு ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் ஒவ்வொன்றும் போட்டு வதக்கணும். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சன்னாவில் உப்பு போட்டு வேக வைக்கல. நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அந்த சன்னா வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சன்னா வேக வச்ச அந்த தண்ணி இருக்குதுங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரேவியாக ரொம்ப தண்ணியாட்டம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் தண்ணியாட்டம் தான் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கணும். அளவாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சுருக்கோம். அதனால் மறுபடியும் இதை போட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க போகிறதில்ல. அதனால் அளவாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, போதும். அதுக்கு மேலே வேண்டாம். பாருங்கள், இந்தளவு பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த வேக வச்ச சுண்டல் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். அங்கங்கே ஒரு சுண்டல் முழுசாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லைன்னா ஒரு சின்ன கப்போ இல்லை டம்ளரோ வச்சு அதோட அடிப்பக்கத்தில் வச்சு நல்லா அமுக்கி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே முழுசாக ஒரு சுண்டல் இருக்குது, இருந்தால் பரவாயில்ல. இந்தளவு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறமா கடைசியில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குயிக்காக டேஸ்ட்டாக ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலாவை நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சஞ்சூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.